வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரந்தவச்செல்வம். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி மறுத்துள்ளதை அடுத்து குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை நிதியமைச்சின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி மறுத்துள்ளதை அடுத்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து அவசர விவாதம் ஒன்றை நடத்துமாறு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் மே மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும் போது இது குறித்து விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறு எதிர்க்கட்சி விடுத்த வேண்டுகோள் ஆளும் கட்சியினால் முறியடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ள நிலையில் 4 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த பாரிய நிதி இழப்பு குறித்து சபைக்கும் பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்படாமை குறித்து எதிர்க்கட்சி தலைமை கொரடா கயந்த கருணாதிலக கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதேவேளை குறித்த நிதி மோசடியானது அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலினால் ஏற்பட்டுள்ள ஒரு பாரிய தவறு என துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசேட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஏற்கனவே ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் முடிவில் கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு வழங்க வேண்டிய கடன் தொகையை மின்னஞ்சல் ஊடாக ஊடுருவி ஹேக்கர்கள் கொள்ளையடித்த இந்த சம்பவம் நாட்டின் நிதி பாதுகாப்பு குறித்த பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. டீசல் இறக்குமதி நடவடிக்கைகளில் பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி கூட்டு எதிர்க்கட்சியினர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட டீசல் இறக்குமதி நடவடிக்கைகளில் பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி கூட்டு எதிர்க்கட்சியினர் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த முறைகேடுகள் காரணமாக அரசாங்கத்திற்கு மிக பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளுமாறும் இறக்குமதி தொடர்பான ஆவணங்களை முழுமையாக பரிசீலித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் அந்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டால் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூட்டு எதிர்க்கட்சியினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். தேசிய ஒற்றுமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்திற்கும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பிரதேச மக்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. தேசிய ஒற்றுமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தின் தலைவருக்கும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பிரதேச மக்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கட்டைக்காடு பங்கு தந்தை வசந்த நடிகளார் தலைமையில் கட்டைக்காட்டில் இடம்பெற்றது. இதன்போது வடமராட்சி கிழக்கில் தேசிய பூங்காவிற்காக அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகத்திடம் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமது பிரதேசத்தில் தாங்கள் பாரம்பரியமாக நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்ட கடல் நீரேரிகள் 800 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் அபகரித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தாளியடி சுண்டிக்குளம் வீதியை கூட புனரமைப்பதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம் அனுமதி வழங்கவில்லை எனவும் மக்கள் தெரிவித்தனர். இங்கு கருத்து தெரிவித்த தவ திரு வேலன் சுவாமிகள் படையினருக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளில் படையினரை விவசாயம் செய்து அப்பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்கின்ற நிலை காணப்படுவதாகவும் தையிட்டி ஆக்கிரமிப்பு உட்பட அரசால் மேற்கொள்ளப்பட்ட அபகரிப்புகள் தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட தேசிய ஒற்றுமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகத்தின் தவிசாளர் விஜித் ரோஹன் பெர்னாண்டோ குறித்த காணி விடயங்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக பிரதேச மக்களுக்கும் ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாணத்திற்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளடங்கலாக ஒன்று கூடல் ஒன்றினை நடாத்தி ஜனாதிபதியுடன் குறித்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி வனஜீவராசிகள் திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்.
இதேவேளை வனஜீவராசிகள் திணைக்களத்தால் தேசிய பூங்காவிற்காக சுவீகரிக்கப்பட்ட வடமராட்சி கிழக்கு பிரதேச மக்களுடைய அனைத்து காணிகளும் விடுவிப்பதற்கு ஏதுவாக 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இச்சந்திப்பில் தேசிய ஒற்றுமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியக தவிசாளர் மற்றும் பிரதிநிதிகள், கட்டைக்காட்டு பங்கு மக்கள், காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஆழியவிளையில் வெடிபொருள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவிளை பகுதியில் வெடிபொருள் ஒன்று நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆழியவிளை பகுதியில் அமைந்துள்ள மீனவர் ஒருவரின் வாடிக்குள் வெடிபொருள் இருந்தமை கண்டறியப்பட்டு சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற மருதங்கணி போலீசார் குண்டை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழான சிறுபோக நெச்சரிக்கைக்கான நீர் விநியோகம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் சிறுபோக பயிற்சிகைக்கான நீர் விநியோகம் நேற்று மதியம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நீர்ப்பாசன பணிப்பாளர் தாவன திருவருட்செல்வன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், முருங்கன் பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் ஈனா மதுராங்கன், விவசாய அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த வருடம் 2450 ஏக்கரில் சிறுபோக நெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பயிற்சிகையானது 43 குளங்களில், அதாவது 6 பிரதான வாய்க்கால்களின் கீழ் உள்ள 43 குளங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டமானது 11 அடி 7 அங்குலமாக காணப்படுகின்றது. தற்போது 2 அங்குல நீர் வான்பாய்கின்றது. குளத்தின் தற்போதைய கொள்ளளவு 30,982 ஏக்கர் அடியாகும். இம்முறை சிறுபோக செய்கைக்கு தேவையான நீர் போதுமான அளவில் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றம் சென்று திரும்பிய மனைவி மற்றும் மூத்த சகோதரன் ஆகியோர் மீது கணவன் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக நீதிமன்றம் சென்று திரும்பிய மனைவி மற்றும் மனைவியின் சகோதரன் ஆகியோர் மீது கணவன் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். குடும்ப பிணக்கு வழக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்காக மனைவி மற்றும் மனைவியின் சகோதரன் நீதிமன்றம் சென்று மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் வீதியில் நின்ற கணவன் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வெற்றிலைக்கேணி பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழிலில் ஈடுபட்ட 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழிலில் ஈடுபட்ட 9 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழிலில் ஈடுபட்ட 9 மீனவர்கள் 2 உளவு இயந்திரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உளவு இயந்திரங்கள் மற்றும் ஏனைய மீன்பிடி உபகரணங்களுடன் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வைகாசி விசாக போயா தினம் மாற்றப்பட்டதன் பின்னணியில் அரசியல் இருப்பதாக ராகுல் அனுநாயக்க தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
இவ்வருடத்திற்கான வைகாசி விசாக பூயா தினம் மாற்றப்பட்டதன் பின்னணியில் அரசியல் நோக்கம் காணப்படுவதாக வணக்கத்திற்குரிய கோட்டப்பிட்டிய ராகுல் அலுநாயக்க தேரோ குற்றம் சுமத்தியுள்ளார். மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டிய விசாக பூயா தினத்தை மே மாதம் 30ஆம் தேதிக்கு மாற்றியமைத்தமைக்கு அரசியல் செல்வாக்கே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச மே தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை கருத்திற்கொண்டு இந்த திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் போயா தினங்களை தீர்மானிக்கும் குழுவின் அதிகாரம் குறித்தும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். மகாநாயக்க தேரர்களின் கருத்துக்களுக்கு தான் மதிப்பளிப்பதாக தெரிவித்த அனுநாயக்க தேரோ பௌத்த மக்கள் மே மாதம் 1ஆம் தேதி சமய கிரியைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் விசாக பண்டிகையை மே மாதம் 30ஆம் தேதி கொண்டாட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாக போயா தின திகதி மாற்றமானது பௌத்த சமூகத்தினரிடையே விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேரோவின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட போதைப்பொருள் தொகுதியை பொறுப்பேற்க தயாராக இருந்த பிக்குவை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள் தொகுதியை பொறுப்பேற்க தயாராக இருந்த பிக்குவை எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி வரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீர்கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடவத்தை ரம்முத்துகல ஸ்ரீ புண்ணியாகரம விஹாரையைச் சேர்ந்த அகுணுகொலு அமிந்தானந்த எனும் பிக்குவை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தாய்லாந்தில் இருந்து போதைப் பொருட்களுடன் வந்த இளம் பிக்குகள் விமான நிலையத்தில் வைத்து பிடிபட்டதைக் கண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று மிஸ்ரிவத்தை பகுதியில் மறைந்திருந்த நிலையிலேயே அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த பிக்கு போதைப்பொருள் உட்கொண்டிருந்தமை மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபாசினி அபேஷேகர முன்னிலையில் தெரிவித்தனர். இளம் பிக்குகளை தாய்லாந்து சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவை இவரை வழிநடத்தியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இந்த பாரிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக அபாயகரமான மருந்துகள் சட்டத்தின் 54ஆம் பிரிவின் கீழ் இவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் வரி வருவாயை அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்ந்துள்ளார். நாட்டின் வரி வருவாயை அதிகரிப்பது மற்றும் நீண்டகாலமாக நிலுவையிலுள்ள வரி பணத்தை மீள அறவிடுவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலின் போது வரி செலுத்துவோர் மத்தியில் முறையான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துதல், திணைக்களத்தின் நிறுவன ரீதியான திறனை வலுப்படுத்துதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் மயமாக்கல் பணிகளை முன்னெடுத்தல் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக தேசிய ரீதியிலான இன்வாய்சிங் எனப்படும் இலத்திரனியல் விலைப்பட்டியல் முறையை அறிமுகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த முக்கிய செயற்றிட்டத்தை நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். வரி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலமே நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நன்கொடைகளில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மறுசீரமைக்கப்படும் இலங்கை நிதியத்திற்கு கிடைக்கப்பெற்ற நன்கொடைகளில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிதியம் தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரையான தரவுகளின்படி இந்த நிதியத்திற்கு மொத்தம் 9,583 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது. உலகின் 49 நாடுகளில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளினால் இந்த நிதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதிகள் அனைத்தும் திரைசேரியின் கீழ் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் தற்போதைய சட்டத்திட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு உட்பட்டு நிதி பயன்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த நிதியத்தின் வெளிப்படைத்தன்மை குறித்து வெளிவரும் போலி பிரசாரங்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என நிதி பிரதி அமைச்சர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார்.
போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த தேரர்கள் நேற்று கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த தேரர்கள் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக நேற்று கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். நேற்றைய தினம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இவர்களது பயண போதைகளை அதிகாரிகள் சோதனை செய்த போது அவற்றில் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குறித்த தேரர்கள் அனைவரும் போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களின் உடல்நிலை குறித்த அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்கள் போதைப் பொருள் உட்கொண்டுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்துச் செல்லப்பட்டனர். மருத்துவ பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் தேரர் குழு ஒன்று இவ்வளவு பெரிய அளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இச்சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். ஈரான் புதிய சமாதான திட்டம் ஒன்றை அமெரிக்காவிடம் முன்வைத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் புதிய சமாதான திட்டம் ஒன்றை அமெரிக்காவிடம் முன்வைத்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்காக திறப்பது மற்றும் போரை நிறுத்துவது ஆகிய நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ள போதிலும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பின்னிய திகதிக்கு ஒத்திவைக்குமாறு கோரியுள்ளது. ஈரானின் இந்த புதிய முன்மொழிவு முந்தைய திட்டங்களை விட சிறந்தது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ள போதிலும் இது போதுமானதல்ல என தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதுடன் ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதே அமெரிக்காவின் பிரதான நோக்கம் என வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகை காரணமாக ஈரானின் எண்ணெய் களஞ்சியப்படுத்தும் திறன் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதுடன் இன்னும் 13 நாட்களுக்கு தேவையான இடவசதி மாத்திரமே எஞ்சியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஈரானின் எண்ணெய் உற்பத்தி முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே ரயில்கள் மூலம் சீனாவிற்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ஈரான் முயன்று வருகின்றது. எவ்வாறாயினும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்பது குறித்து ஈரானிய தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நெருக்கடியான சூழலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்துள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் எனவும் ஈரானில் எண்ணெய் குழாய்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் மூடப்பட்டால் அவை வெடித்துவிடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எண்ணெய் குழாய்களில் இருந்து கொள்கலன்களிலோ அல்லது கப்பல்களிலோ நிரப்ப முடியாது. வெடித்து சிதறினால் அதனை முன்பிருந்ததை போல மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. இது மிகவும் சக்தி வாய்ந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் தலைமை என்னை அணுகலாம். அவர்கள் பேச விரும்பினால் எங்களிடம் வரலாம், எங்களை அழைக்கலாம். உங்களுக்கு தெரியும், தொலைபேசி வசதி உள்ளது. எங்களிடம் நல்ல பாதுகாப்பான இணைப்பு வசதிகள் இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.